சொல்லு. அப்புறம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் டி ஏதோ சிரிக்கிறா அப்படின்னு. எண்ட்லயே முடிஞ்சிரும். நீங்க ஆன் ஸ்டார்ட். பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறோம். சரி அதை ஏன் ஒரு வீடியோவா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ நீங்க பன்னீர் பட்டர் மசாலா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷலும் இல்லை. என்னமோ பண்ணிட்டா. ஒரு நிமிஷம் காய்ஸ். நீங்க உட்காருங்க. ரெடியா? ரெடி. அந்த இப்ப சிரிச்சாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் நகைச்சுவை, கிண்டல், கேலி இதெல்லாம் இருக்குன்னு நம்புறேன். பார்க்கலாம். இன்னொன்னு நான் டிஸ்க்ளைமர் பண்ணிடுறேன். எனக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் ரொம்ப பயம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய அனுபவம் இருக்கு. ஸோ போடுவோம், பார்ப்போம். ஓகே, நல்லபடியா. நான் நினைச்சது நடக்கவே இல்ல. மீரா மீரா நான் சவுண்ட் கேட்கும் நீங்க பயப்படுவீங்க நினைச்சேன். மீரா மீரா ஏண்டி ஆஃப் பண்ணுங்க. அது இது ஆகாது. ஏன் ஆகாதுன்னா நீ அதை வச்சாதான். இங்க பாத்தீங்களா இந்த மாதிரிதான் பண்ணி விட்டுறா. நான் இப்பதான் உங்கள்ட்ட சொன்னேன் எனக்கு பயம் அப்படின்னு. மிக்சி ஆன்ல வச்சுட்டு நல்ல வேலை ஆண்டவன் என் பக்கம் இருக்கான், அதனால நான் தப்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த பன்னீரை ஒன்றும் கட் பண்ணல, நான் ஃப்ரை பண்ண கட்டி இவங்க கட் பண்ணுவாங்க. எங்க மேடம் கட் பண்ணுங்க பன்னீரை. அப்படியே பொன் போல கட் பண்ணோம். தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க. உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு பட்டர் வேணுமோ போட்டுங்க. அவ்வளவு. ஆமா, குட்டி குட்டியா என்னை மாதிரி கியூட்டா. ஃபர்ஸ்ட் பன்னீர் தேவை. அது நம்ம ஊர் இந்தியால கிடைக்கும். பட் இங்க வியட்நாம் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்து தான் தர முடியும். ஸோ இவங்க திட்ட 1 கிலோ பன்னீர் கொடுத்தாங்க. இல்ல கொஞ்சம் இருக்கு, போதும், இவ்வளவு போதும். உள்ள தக்காளி, இஞ்சி, பூண்டு. எங்க கிட்ட சாரி காய்ஸ், எங்க கிட்ட முந்திரி பருப்பு இல்ல, கேஷ்யூ நட் இல்ல. அதனால என்ன பண்றது, கசகசான்னு இவங்க ஒரு கசாவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அதை நாங்க அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு உள்ள காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை அரைச்சி ஒரு பக்கம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஊர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஊர்ல வந்து இது எல்லார் வீட்லயும் கம்பல்சரி இருக்கும். காய்கறி இருக்கோ இல்லையோ, காய்கறி கட் பண்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம வெங்காயத்தை வந்து தோலை உரிச்சிட்டு இதுல போட்டோம்னா அப்படியே அப்படி பொன் மாதிரி அப்படியே எப்படி அவ்வளோ குட்டி 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 குட்டியா கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம பட்டர் போட்டாச்சு. பட்டர் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், வேணாம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லா சூப்பரா டேஸ்டியா வரும். நீங்க நினைக்கலாம், என்னடா ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட், நீ என்ன குக் பண்றேன்னு. சாப்பாட்டுல யாரு குக் பண்ணா என்ன, சாப்பாடு நல்லா இருக்கா அவ்வளவுதான். மேடம் நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? எதாச்சும் சொல்லு. இது மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. நம்மளோட வேலையை வந்துடும். ஸோ பன்னீர் எல்லாம் நல்லா குட்டி குட்டி பீஸா, இன்னும் வேணா கூட சின்ன சின்னதா பண்ணீங்க. பண்ணிட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா அப்படியே தலைவன் வேகுவான் பாருங்க. அப்படி இருப்பான், அட்டகாசமா இருப்பான். இப்படிதான் போடணும். சூப்பர். ஓகே, இத போட்டுட்டு அப்படியே நம்ம ஃபேன்ல அப்படியே ஒரு இது பண்ணோம். அதெல்லாம் வந்து சும்மா சின்ன பசங்களுக்கு, நமக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் நம்ம எல்லாம் குக்கிங்ல. ஸோ அப்படியே நம்ம வந்து செஃப் தாமு அப்பா மாதிரி இல்ல செஃப் பட்சார் மாதிரி நம்மெல்லாம். நமக்குலாம் இந்த ஸ்பூனு கரண்டி அதெல்லாம் தேவையில்ல. திருப்பி போடுங்க, அவ்வளவுதான். மேடம் உங்களுக்கு தெரியாது மேடம், இங்க பாருங்க மேடம், நாங்க வந்து திருப்புறதே வந்து வித்தியாசமா திருப்போம். நாங்கெல்லாம் கீழே ஊத்துது பாருங்க. எங்க யாரு துடைக்கிறது? அப்புறம் எங்க ஊத்துது? ஊத்தவே இல்லையா? கீழே தரையில பாருங்க. பன்னீர் பட்டர் மசாலான்னு கேட்டீங்கன்னா ரைஸுக்குலாம் செட் ஆகாது. ஒன்லி சப்பாத்திக்கு இல்ல நானு இல்ல பரோட்டா அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பட் நம்ம வந்து
எப்போதுமே சப்பாத்தி தான். பன்னீர் பட்டர் மசாலா இல்ல சிக்கன் டிக்கா மசாலா எதுவா இருந்தாலும் நமக்கு சப்பாத்தி தான். அதே மாதிரி எது செய்யறாங்களோ சப்பாத்தி அருமையா உருட்டுன்னு உருட்டுவாங்க. மஞ்சள் தூள் அதிகமா போட்டீங்க போல. இல்ல கம்மியா தான். நான் போட்டா அது அதிகமா இருக்கும், நீங்க போட்டா அது கம்மியா தான் இருக்கும். அப்ப அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன மேடம்? ஓகே போதும். அத இப்ப அந்த பிளேட்ல மாத்திடலாம். ஓகேவா? வாசனை சூப்பர். அவ்வளவுதான். சும்மா கிடையாது. யார் குக்கு யாரு பண்ணாலும் வாசனை நல்லா தான் இருக்கும். அதை மாத்திக்கலாம். ஓகே, பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தக்காளி, இது அது என்னது, பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, காஷ்மீரி மிளகாய் தூள். எங்கள்கிட்ட கேஷ்யூ நட் இல்ல, முந்திரி பருப்பு இல்ல. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தா முந்திரி பருப்பு போட்டுங்க. போட்டுட்டு மேக் ஷூர் இது கரெக்டா லாக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வச்சு ஒரு அரை அவ்வளவுதான். கிரீன் சில்லி கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆமா. வாவ் வா, செம்ம கலரா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வருவோம். திருப்பியும் பேன் ஆன் பண்ணிக்காச்சு. ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர், அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்க வேண்டியதான். பன்னீர் பட்டர் மசாலானா பட்டர் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தற்குறி. ஆனா எண்ணெய் போட்டுமே இது பண்ணலாம். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சுது. ஸ்பைசஸ் போடணும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸா? ஃபர்ஸ்ட் வெங்காயம் கிடையாதா? ஓகே, இவங்க சொல்ற மாதிரி, வீட்டோட எஜமானி அம்மா சொல்ற மாதிரி ஸ்பைசஸ். எங்கடி ஸ்பைசஸே காணும்? அதுதான் ஸ்பைசஸேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இத போட்டு. ஆமா, பிரியாணி இலை 1. அப்புறம் ஸ்பைசஸ். ஆமா, அப்புறம் இது வந்து பேர் மறந்துட்டு, இது என்ன இது? கசகசா. இது கிடையாது, இது பேர் வந்து என்னமோ ஒன்று, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் எடுத்துட்டு வந்தோம், அதை காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் பட்டை. பட்டை 2 பட்டை போதும், 3லாம் தேவையில்ல. ஓகே, இப்ப நம்ம ஸ்பைசஸ் போட்டாச்சு. நீங்களும் கொஞ்சம் பேசுங்க மேடம். என்ன மேடம் நீங்க தான் பேசுறீங்களே சார், வண்டியா. நீங்க பேசுங்க மேடம், நான் கொஞ்சம் அமைதியா ஆகிறோம். சொல்லுங்க மேடம். நீ எப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் சமைச்ச? ஃபர்ஸ்ட் இதுதான். அதாவது நான் வந்து சொல்றதுக்கு இல்ல, ஆஃப் கேமராலே இதேதான், ஆன் கேமராலையும் இதேதான். என்ன பண்றது நானு? ஞாபகம் இல்லைன்னா ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொய் சொல்ல வராதுங்க எனக்கு. அப்படியே இவங்க தான் பரம்பரை, ஹரிச்சந்திர பரம்பரை இவங்க குடும்பமே. பொய் சொல்ல வரா? எவ்வளவு பொய் சொல்லி மனசாட்சி எடுத்து சொல்ல சொல்லுங்க. அவ்வளவு பொய் சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோங்களாம். சொல்லியிருக்கோம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. சொல்லியிருக்கீங்க. அப்போ தானாங்க வரீங்க, டிராவல் பண்றீங்க, டூரிஸ்டா வரீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நாங்க சொல்லுவோம். எதாவது எங்கெங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எதாவது ஆன்லைன் ஷாப்பிங் குட்டு, எதாவது வந்து நேரா மார்க்கெட்ல போயிட்டு எங்கெங்க எப்படி பேரம் பேசலாம், எப்படியெல்லாம் பேசினா அவங்க கம்மியா ரேட் சொல்லுவாங்க. ஆல் டீடைல்ஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ. ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சோம்ல அந்த பேஸ்ட், அதை சேர்த்துக்க வேண்டியதான் உள்ள. வாசம் சம வாசம் அடிக்குது. அது வேணாம். அது வேணாமா? எப்படி பண்றது? சமூகம் பெரிய நம்மள. முந்திரி பருப்பு போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியா இருந்திருக்கும். பட் நமக்கு தானே பரவாயில்ல, நல்லா இருக்கும். எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, டேஸ்டா இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன காய்ஸ் சொல்றீங்க? கரெக்ட் தான் காய்ஸ். சில பேர் வந்து அவங்க ஃபுட்டு பண்ணா பார்க்கறதுக்கு வா அப்படி இருக்கும், சாப்பிங்க அப்படி இருக்கும். நம்ம ஃபுட்டு பார்க்கறதுக்கு வேண்டா இருக்கும், சாப்பிட்டாடி வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இல்ல, என்னது உருட்டுக்கட்டை வேணாம். நம்ம இப்பயே அமைதியா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஓகே, கொஞ்சோண்டு கரம் மசாலா.
மட்டும் போட்டா போதும். காஷ்மீரி சில்லி பவுடர் எங்க அது? ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆல்ரெடி போட்டிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வரப்பு அதிகமா இருக்கணும் கலர் அப்படின்னா வேணும் அப்படின்னா கலர் வேணா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும். உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம எண்ணெய் லைட்டா ஊத்திருக்கனால லைட்டா தான் பிரிஞ்சு வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இதுங்க கரண்டிகள். கரண்டிகள் இந்த இருக்கு கரண்டிகள். ஏன் அது தக்காளி தானே. ஹைஜீனிக் பாய் அப்படின்னு சொல்லி வீடியோக்காக பண்ணுவாங்க. சொல்லிட்டீல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இதை போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. வேணா கஸ்தூரி மெத்தி ஆமா அது போட்டுக்கலாம். அப்ப வீட்டுக்காரம்மா சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனாதான் நாங்க 2 பேராச்சும் சாப்பிட முடியும். என்ன சொல்றது? அதான் சொன்னேன், தண்ணி ஊத்தணும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சுது. நீதாங்க உட்காந்துருக்க, நீதான் பேசணும். என்ன இந்த இடத்துக்கு வந்தா பேசணும்னு வச்சிருக்கா? என்ன 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 கருமம் சார் இது. விஜய் ஃபேன்ஸ்லாம் சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நாங்கலாம். போயிட்டே இருப்போம் நாங்கலாம். ஆமா, நானும் தானே சப்ஸ்கிரைபர். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, பண்ணுங்க. உங்களை மாதிரி பண்ணாதீங்க, என்ன மாதிரி தரட்டுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டூட்? பரவாயில்லையே மேடம்க்கு இப்போதான் ஆங்கிலம்லாம் வெளில வருது. எங்க தலைவர் கட்சியில வந்துட்டு நாங்களாம் ஆங்கிலம் பேசக்கூடாதுன்னு இருக்கோம். அப்படின்னா நாங்க நாள் பேசுவோம். ஏன் புகை வருது? சப்பாத்தினா புகை வராதா? புக்ஸ்னு வருது. ஓகே என்ன ஓகே ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் புரியலையே. ஓகே, ஆல்ரெடி ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மட்டும் போட்டோம்னா முடிஞ்சுது. அவ்வளோதான். கஸ்தூரி மேத்தியா? கஸ்தூரி. ஓகே, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அப்படி தூவி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படி போட்டு அப்படி போட்டுட்டு இது இருக்கா, இதை அப்படி எடுத்து அவனை இங்க ஒரு புளி புளிஞ்சு, அப்படி ஒரு புளி புளிஞ்சு, இப்படி ஒரு புளி புளிஞ்சு அப்படியே போட்டோம்னு வச்சுங்க, அவ்வளோதான் கைஸ். மனமா இருக்கும்னு நம்பலாம். பட் அது சொல்லாது. எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுதான் எல்லாத்துலயுமே ஃபினிஷிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் ஒரு ஃபினிஷிங். ஓகேவா? ஓகே சார். மணி வர தெரிஞ்சுங்க. ஓகே, சூப்பர், டன். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா, அல்டிமேட் காம்பினேஷன். ஓகே, ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சன் டிவி நேயர்களுக்காக. அப்படிதான் இருக்கு நீங்க பேசுறது. நாங்க ஓகே டீம் 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 டீம்